சமீபத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீர்நிலைகளை ஒட்டிய குடியிருப்புகளில் ஆப்பிரிக்க பெரிய நத்தை எனப்படும் புதிய வகை நத்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வீட்டின் சுவர்கள், மதில் சுவர்கள், கதவுகள், ஜன்னல்கள் மற்றும் செடிகள் என பல பகுதிகளிலும் இந்த நத்தைகள் ஆக்கிரமித்துள்ளமை மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் அருவருப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய பெரும் ஆக்கிரமிப்புடன் காணப்படும் நத்தைகள் குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். இந்த அச்சுறுத்தலுக்கு காரணமான இனம் லிசாசட்டினா புலிகா ஆகும். இது கென்யா, சோமாலியா, மொசாம்பிக் போன்ற கிழக்கு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இவை 2 முதல் 6 அங்குலங்கள் வரை வளரக்கூடியவை. பழுப்பு அல்லது பிரவுன் நிறத்தில் வெள்ளை நிற கோடுகளுடன் காணப்படும். உலக அளவில் மிகவும் ஆபத்தான 100 ஆக்கிரமிப்பு வகைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இது ஒரு புதிய சூழலில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பெருகி ஆக்கிரமிப்பை ஏற்படுத்துகின்றன. ஆப்பிரிக்க பெரிய நத்தைகள் தங்கள் பூர்வீக இடத்தை தவிர மற்ற நாடுகளில் வளர்ச்சி அடைவதால் இவை தற்போது நமது நாட்டில் ஏலியன் ஸ்பீசிஸ் என அழைக்கப்படுகின்றன. மிகவும் ஆபத்தை பரப்பக்கூடிய இந்த ஆப்பிரிக்க நத்தை சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் ரெட் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ள உயிரினங்களில் ஒன்றாகும். இது பல்லுயிர் பெருக்கம், விவசாய உற்பத்தி மற்றும் மனித ஆரோக்கியம் ஆகிய 3க்கும் அச்சுறுத்தல் விடுப்பதால் இத்தகைய கடுமையான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள உள்நாட்டு நத்தைகளுடன் ஒப்பிடுகையில் ஆப்பிரிக்க பெரிய நத்தையின் இனப்பெருக்க விகிதம் பல மடங்கு அதிகமாக உள்ளது. இதுவே அதன் ஆக்கிரமிப்புக்கு முக்கிய காரணம். இவை 15 நாட்களுக்கு ஒருமுறை 250 முதல் 500 முட்டைகள் வரை இடுகின்றன. இளம் நத்தைகளின் பிழைப்பு விகிதம் சுமார் 95% உள்ளது. இவை சுமார் 500 வகையான தாவரங்களை உண்ணும் திறன் கொண்டவை. மழை இல்லாத காலங்களில் இவை பூமிக்கு அடியிலும் மறைவான இடங்களிலும் 8 மாதங்கள் வரை மறைந்திருந்து மழைக்காலம் தொடங்கியவுடன் இனப்பெருக்கத்திற்காக வெளியில் வந்து பெருக தொடங்குகின்றன. ஆப்பிரிக்க பெரிய நத்தைகள் நேரடியாக விஷத்தன்மை கொண்டவை அல்ல என்றாலும் அவை எலிலங் புழுக்கள் எனப்படும் நிமட்டோ வகை ஒட்டுண்ணிகளை தாங்கி செல்கின்றன. இது கிட்டத்தட்ட 175 வருஷத்துக்கு முன்னாலே இந்தியாவுக்கு வந்துருச்சு. இது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, தான்சானியா, உகாண்டா, இந்த மாதிரி ஈஸ்ட் கிழக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரியில தான் ஒரிஜினலாக இருந்தது. அதுக்கப்புறம் அது வளம்புறா பரவிருச்சு. இது தெரிஞ்சோ தெரியாமலோ ஆக்சிடென்டலாகவும் பரவி இருக்கலாம், இல்லை தெரிஞ்சே பரவி இருக்கலாம். எப்படி இது ஸ்டைலு ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போயிடுச்சுனாக்கா, இப்போ ஆக்சுவலாக அந்த பிரிட்டிஷர்ஸ், யூரோப்பியன்ஸ் வேற வேற உலகம்புறம் அவங்க ஆட்சி செய்தாங்க இல்லையா? அப்போ அவங்க சோல்ஜர்ஸ்க்கு நல்ல ப்ரோட்டீனாக ரிச் இருக்கிற ஃபுட்டு வேணும்னு சொல்லி இப்போ அங்கே கிடைக்கிறது இல்லாமல் இந்த நத்தையிலும் இந்த நத்தை நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறது. இந்த சிக்கன், மட்டன் மாதிரி இதுலேயே ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதனால் இந்த நத்தையும் கொண்டு போய் அங்கே வளர்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி என்னன்னாக்கா இந்த பொருளுங்க இது பண்ணுறாங்களே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, அந்த காலத்துல கப்பலில் தான் வாணிபம் செய்வாங்க இல்லைங்களா? அதில் உங்களுக்கு இந்த டிம்பர் மரம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போகும்போது, ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதில் இந்த இது ஆப்பிரிக்கன் ஸ்டைனோட இந்த மாதிரி நத்தைகளோட குட்டிங்க அதில் ஒட்டிகிட்டு இருந்திருக்கும். அது மூலமாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்தது ஈவன் ஒரு 1857 வருஷம் கல்கட்டாவுக்கு தான் முதல்ல இது வந்துச்சு. எங்கள் ஆப்பிரிக்காலேருந்து மொரீஷியஸ்னு ஒரு ஐலாண்டு, மடகாஸ்கர், மொரீஷியஸ், அதெல்லாம் ஆப்பிரிக்கன் ஐலாண்ட்ஸு. மொரீஷியஸ் தனி கண்ட்ரி, சின்ன ஐலாண்டு. அங்கேருந்து கல்கட்டாவுக்கு தான் முதல்ல கல்கட்டாவிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரிசா, தமிழ்நாடு, கேரளா எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி இது 175 வருஷம் முன்னாலே இந்தியா வந்துருச்சு. இவற்றை கையால் தொடுவதன் மூலமாகவோ அல்லது இந்த நத்தைகள் ஊர்ந்து சென்ற தாவரங்களை சரியாக சுத்தம் செய்யாமல் உண்பதன் மூலமாகவோ ஒட்டுண்ணிகள் மனித உடலை அடைகின்றன. இந்த ஒட்டுண்ணிகள் இரத்த நாளங்கள் வழியாக மூளைக்கு சென்று ஈசினோபிலிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் எனப்படும் மூளை தொற்றை ஏற்படுத்துகின்றன. கர்ப்பிணி பெண்கள் 2 மடங்கு பாதுகாப்புடன் இருப்பது அவசியம். பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பார்க்கலாம்.
நத்தைகள் வீட்டுக்குள் வராமல் தடுக்க வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் பயோ மருந்துகள் அல்லது பினாயில் போன்றவற்றை தெளிக்கலாம். நத்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரும்போது கைகளை சோப்பு போட்டு கழுவுவது கட்டாயமாகும். காய்கறிகள் மற்றும் பழங்களை சமைக்கும் முன் அல்லது உண்ணும் முன் நீரில் நன்கு ஊற வைத்து சுத்தம் செய்த பின்னரே பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் ஒட்டுண்ணி பரவுவதை தடுக்கலாம். வணக்கம். நத்தைகளால ஆபத்து அப்படின்னு செய்தியை படிக்கும்போது நிறைய பேருக்கு விசித்திரமா இருக்கும். நத்தையும் ஒரு சின்ன உயிரினம், அது பாட்டுக்கு ஒரு ஓரமா உருந்து போயிட்டு இருக்கு, அதனால என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு. ஆனா நத்தைகளால சிவியரான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஆக்சுவலா வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டா, எல்லா நத்தைகளையும் விட ஆப்பிரிக்கன் ஜெயின் ஸ்னெயில்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு வகையான நத்தை. அந்த நத்தைகள் மூலமாக நமக்கு சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா வேர்ல்டுல ஒரு 100 ஒரு வேர்ஸ்ட் ஏலியன் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உலகத்துல ஒரு முதல் 100 ஆபத்து தரக்கூடிய உயிரினங்கள் பட்டியல எடுத்தோம்னா, அதுல இந்த ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னெயிலுக்கு அந்த பட்டியல ஒரு இடம் இருக்கு. அந்த அளவுக்கு இது நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு.